குட் மார்னிங், திஸ் இஸ் சகோ கிச்சன். என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணாதீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. இந்த vlog பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் எடுக்க ஆரம்பித்தேன். முதல் நாள் காய வச்ச துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். திரும்ப வாஷிங் மிஷினில் துவைச்ச துணியை எடுத்து திரும்பவும் காய வச்சுட்டேன். பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுத்து விட்டாச்சு. அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா இவர் மட்டன் எடுத்துகிட்டு வந்தார். நைட்டுக்கு சப்பாத்தி வித் மட்டன் கிரேவி வச்சு சாப்பிடணும் போல இருக்குது, செஞ்சுதா அப்படின்னு. சரி, அதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு என்னோட ஸ்டைலில் செய்கிறேன். இப்படி தான் செய்வேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல குக்கரை சூடு பண்ணி அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 ஏலக்காய் காஞ்ச மிளகாய் சேர்த்து பொரிய விட்டதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டோட பேஸ்ட், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா சேர்த்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் கழுவி வச்ச மட்டனை சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸுக்கு வதக்கி விட்டுட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 6 விசில் விட்டுக்கோங்க. நான் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சாப்பிட்டுட்டேன். எனக்கு தோசை கூட சாப்பிட ரொம்ப பிடிக்கும்.